கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 146ஆம் சங்கீதம். இப்பொழுது இந்த சங்கீத புத்தகத்தினுடைய கடைசி 5 சங்கீதங்களில் நாம் வந்து நிற்கிறோம். இந்த கடைசி 5 சங்கீதங்களும் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதுவரை நாம் பார்த்த சங்கீதங்கள் அந்தந்த எழுத்தாளர்களுடைய துயரங்கள், அவர்கள் பட்ட அவமானங்கள், அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் எழுப்பின கேள்விகள், சந்தேகங்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த திகில், ஆழங்கள், பயம், இவைகளைத்தான் நாம் படித்தோம். இவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் என்கிற செய்தி நமக்கு சந்தோஷமான செய்தியாகவும் ஆச்சரியமான ஒரு செய்தியாகவும் இருந்தது. அவைகளில் நாம் பல பாடங்களையும் கற்றுக்கொண்டோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த மக்கள் எப்படியெல்லாம் தோல்விகளை அவர்கள் சந்தித்தார்கள், அந்த தோல்விகளிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிகள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், ஏற்றமும் இருந்தது, இறக்கமும் இருந்தது, உயர்வு தாழ்வுகள், இவைகளையும் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய போராட்டமான வார்த்தைகள், அவர்கள் படுகிற வியாதிகள், பலவீனங்கள், இந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்திருந்த பக்தி, வைராக்கியம், இப்ப நம்ம பார்த்த இத்தனை விஷயங்களும் அந்த சங்கீதங்களிலே பார்த்தோம். இனி பார்க்க போவது கடைசியாக 5 சங்கீதங்கள், அல்லேலூயா சங்கீதங்கள். ஆகினால வாருங்கள், நாம் இணைந்து கடைசி 5 சங்கீதங்கள் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று சொல்லி நாம் பெயர் கொடுத்து கர்த்தரை துதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அதாவது இந்த கடைசியாக வருகிற சங்கீதங்கள் 5லுமே அல்லேலூயா என்கிறதான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த சங்கீதத்தினுடைய துவக்கத்திலே வந்து விட்டது அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆகினால நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிவிடுங்கள். இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்பாதியுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். மனிதனுடைய யோசனைகள் வேண்டாம், அவைகள் அழிந்து போகக்கூடியவைகள். கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது அவர் உண்மையை காக்கிறவர் என்கிற ஒரு விஷயத்தை இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். 6வது வசனத்தில், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். இந்த வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டு பாருங்கள், என்னவெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். உண்மையை காக்கிறவர், நீங்க என்ன சொல்லணும்? ஒரு அல்லேலூயா சொல்லணும். விடுதலை ஆக்குகிறார், திரும்ப ஒரு அல்லேலூயா. சிநேகிக்கிறார், ஏன் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாது? அதிலேயே வசனங்களுக்குள்ள பாருங்க. ஆகாரம் கொடுக்கிறார், திறக்கிறார், தூக்கி விடுகிறார், காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார், கவிழ்த்து போடுகிறார். இத்தனை விஷயங்களையும் ஆண்டவர் செய்கிறார். அப்ப அவர் செய்கிற விஷயங்களை திரும்பவுமாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லிக் கொள்ளுங்கள். உண்மையை காக்கிறார், நியாயம் செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலையாக்குகிறார், திறக்கிறார், தூக்கி விடுகிறார், சிநேகிக்கிறார், காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். ஆகையினால இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஒவ்வொரு முறையும் அல்லேலூயா 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 என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் சொன்னோமா அல்லேலூயா என்று சொல்லி? அவர் எப்படி இந்த சங்கீதத்தை சொல்லி முடிக்கிறார் என்பதை கவனியுங்கள். 10வது வசனத்தில், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார்,
சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த விஷயங்களை, அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயங்களோடு இந்த 2 விஷயத்தை நீங்கள் கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும். எதை? அரசாளுகிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். ஆகினால இந்த சங்கீதம் துவங்கும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி துவங்குகிறது, இந்த சங்கீதம் முடியும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி முடிக்கிறது. இந்த 2 அல்லேலூயாவுக்கு நடுவில் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். அவர் சொல்ல வருகிற விஷயம் என்ன? கர்த்தரை கீர்த்தனம் பண்ணு, கர்த்தரை துதி, மனிதனை நம்பாதே, அவனால் ரட்சிக்க முடியாது. ராஜாக்களையும் நம்பாதே, அவர்களுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். நீ யாரை மட்டும் துணையாக வைத்துக்கொள்? யாக்கோபின் தேவனை மட்டுமே நீ துணையாக வைத்துக்கொள். கர்த்தரை மட்டுமே நீ நம்ப வேண்டும். அதற்கான காரணங்களை அவர் அடுக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான விஷயங்களை அவர் அடுக்குகிறார். ஆரம்பிக்கும் பொழுது உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார், முடிக்கும் பொழுது ராஜரீகம் பண்ணுகிறவர் என்று முடிக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், அல்லேலூயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் இந்த சங்கீதக்காரனோடு இந்த காலை வேளையில் இணைந்து கொள்ளப் போகிறீர்கள்? கர்த்தரை எத்தனை பேர் அறிக்கை செய்கிறீர்கள்? நீர் உண்மையை காக்கிற தேவன் ஆண்டவரே, ஒருவரிடத்தில் மட்டும்தான் உண்மையான விடுதலை உண்டு. நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாய் நியாயம் செய்கிறவர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையான ஆகாரத்தை கொடுக்கிறவர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாக குருடரின் கண்களை திறக்கிறவர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாக தூக்கி விடுகிற கர்த்தர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாய் சிநேகிக்கிற கர்த்தர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாய் காப்பாற்றுகிறவர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாய் ஆதரிக்கிறவர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாக சதா காலங்களிலும் அரசாளுகிறவர். நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையாகவே தலைமுறை தலைமுறைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. சேர்ந்து கொள்ளுங்கள் சங்கீதக்காரனோடு கூட. நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியினாலும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் இந்த காலை வேளையில் நிறைந்து, பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களை நிரப்பி அவரை துதிக்கிற துதியினால் அல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டிருக்க வைப்பாராக. இந்த நாள் முழுவதும் அல்லேலூயா என்பதே நம்முடைய தியானமாகவும் நம்முடைய வாயின் வார்த்தைகளாகவும் துதியாகவும் இருக்க கடவுது என்கிறதான செய்தியை சந்தோஷத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா சங்கீதத்தினுடைய முதலாவது சங்கீதத்தை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் உண்மையை காக்கிறவர், உண்மையாகவே எல்லாவற்றையும் நீ செய்கிறவர். மனிதன் பொய்யானவன், மாயை, அவன் அழிந்து போவான். அவனுடைய யோசனைகளை நாங்கள் நம்பக்கூடாது. ராஜரீகம் பண்ணுகிற தேவன் தலைமுறை தலைமுறையாய் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் எங்கள் மேலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய ஆளுகையை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும், எங்களை வழி நடத்தும். எங்கள் மேல் உம்முடைய கிருபை இருந்து எங்களை ஆதரிக்கட்டும். உம்முடைய திவ்ய கரங்களில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை சந்தோஷத்தோடு ஒப்புத் தருகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.